வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த ஆண்டுக்கான கல்வி உதவி தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அது தொடர்பான செய்திகள் தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. 2025-2026 கல்வியாண்டிற்கான கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைக்கு இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செய்து வருது. அதில் ஒரு பகுதியாக மாணவர்கள் மேல் குறிப்பிட்டுள்ள கல்வி உதவித்தொகைகள் வருடந்தோறும் வழங்கப்படுது. இந்த நிலையில் 2025-2026 கல்வி ஆண்டில் கல்வி உதவித்தொகைக்கு ஆன்லைன் விண்ணப்பம் ஆகஸ்ட் 15 முதல் தொடங்கியிருக்கு. இந்த கல்வி உதவித்தொகைக்கு இந்த கல்வி ஆண்டில் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மற்றும் 2024-2025 கல்வி ஆண்டில் கல்லூரியில் சேர்ந்து விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் தற்போது விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் அவர்களின் கல்லூரிகளின் வழியாக நோடல் அலுவலரை அணுகி umis.tn.government.in இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே கல்லூரியில் சேர்ந்து கல்வி உதவித்தொகை பெற்று வரும் மாணவர்கள் புதுப்பித்தலுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களின் கல்லூரியில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பு பிரிவு மாணவர்கள் சில ஆவணங்களை கொண்டு விண்ணப்பிக்கணும். மாணவர்களின் பெற்றோர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள்ள இருக்கணும். அதற்கான வருமான சான்றிதழ் தேவை, வகுப்பு சான்றிதழ் தேவை, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு தேவை. அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வாயிலாக இந்த கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பாக சந்தேகங்களுக்கு கட்டணமில்லா சேவை எண் 1800-599-7638 என்ற எண்ணிற்கு அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். முதலாம் ஆண்டு கல்லூரியில் சேர்ந்து திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்கள் கல்லூரிகளின் வழியாக உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். நன்றி.